பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய கிருபையினாலே வேதபாட வகுப்பினை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வேதபாட வகுப்பினுடைய இன்று 3 கூட்டங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஏற்கனவே 2 கூட்டத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். ஒன்று பலிபீடத்தில் நிற்கிற கூட்டம், இன்னொன்று கண்ணாடி கடல் அருகே நிற்கிற கூட்டம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் இன்னொரு கூட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நாம் இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அடைக்கப்பட்ட காலங்களில் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை இரக்கம் தயவு எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இம்மட்டும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டீங்க அப்பா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் உடைய வேதத்தை அறிந்து கொள்ளவும் அதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதபாட வகுப்பு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நாம் வருகிற செய்திகளை பார்க்கிறோம். சீக்கிரத்தில் சபைகள் திறக்க போகிறதாக, வழிபாட்டு தலங்கள் திறக்க போகிறதாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அத்தோடு கூட சபைகள் திறக்கிற அன்றோடு கூட நாம் இந்த வேதபாட வகுப்பினை நாம் நிறுத்தி விடுவோம். ஏற்கனவே நாம் இதை குறித்து சொல்லி இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் சபைகளை பலப்படுத்துவதற்கு தான் இதை நாம் கொடுத்தோம். இப்பொழுது நாம் அந்த முடிவு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது ஒரு கூட்டத்தை சிங்காசனத்துக்கு அருகாமையில் பார்ப்பதாக யோவான் எழுதுகிறார். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள்? அங்க இருக்கிற யோவானே அந்த மூப்பரை அந்த கேள்வியை கேட்கிறார் பாருங்களேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் 13வது வசனத்துல என்னை நோக்கி, வெள்ளை அங்கியில தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு யோவான் சொல்லுகிற பதில், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போ இந்த கூட்டம் தீர்க்கதரிசிகளுக்கே மறைக்கப்பட்ட ஒரு கூட்டம், யோவானுக்கு தெரியாத ஒரு கூட்டம். அவர் எங்கிருந்து வந்தாங்க என்பது பரலோகத்திற்கு மாத்திரம் தெரிந்திருக்கிற ஒரு கூட்டம், யோவானுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு சொல்ல போனா யோவான் தான் அதில் கடைசியா வந்த அப்போஸ்தலர். அவர்தான் கடைசியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அவரே சொல்லுகிறார், இது உமக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனால் யோவானுக்கு தெரியாத ரகசியங்கள் கிடையாது. ஏன்னா அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இப்போது இந்த வெளிப்பாடும் அவருக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல அவர் கேட்கிறார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்ப இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தவர்கள், யார் என்பது பரலோகத்திற்கு மட்டுமே தெரிந்திருக்கிற கூட்டம். இது திடீரென்று உருவாக்கப்பட்ட கூட்டம் இல்லை. ஏன்னா பரலோகத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்கன்னு இருக்கு. அப்ப இவர்கள் யார்? கவனிங்கள். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 நிலைகள் இருக்கிறது. பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த வெளியே இருக்கிற பலிபீடத்திலே ஒரு கூட்டம் நிற்பதை 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசித்தோம். நேற்று முன்தினம் அதை குறித்து பார்த்தோம், பலிபீடத்தண்ணில் இருக்கிற கூட்டம். நேற்றைய தினத்திலே நாம் கண்ணாடி கடல் இருக்கிற கூட்டத்தை குறித்து வாசித்தோம். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசன தண்டையில நிற்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இவர்கள் தான் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதான கூட்டம். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள்? நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்களை பத்தி வேதம் சொல்லுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள்னு 14வது வசனத்துல இருக்கு. அப்ப இவங்க கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு இவர்கள் பிறகு வந்தவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தோய்த்து வெளுக்க முடியாது. ஏன்னா அப்போ பாவ மன்னிப்பு இல்லை. இவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். அதே வேளையில 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்பதான் உபத்திரவ காலம், எக்காலம் ஊத ஆரம்பிக்கிறது. உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே இவர்கள் பரலோகத்தில் நிற்கிறார்கள். அப்படின்னா இவர்கள் எப்போ வந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு. இந்த சிங்காசனத்துக்கிட்ட வந்த இவங்க எப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்க முடியும். ஏன்னா சிங்காசனத்துக்கிட்ட போகிற, கிருபாசனத்துக்கிட்ட போகிற அந்த வாய்ப்பு வேற எந்த கூட்டத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. பவுல் சொல்லுகிறார், நாம் அந்த கிருபையினாலே தைரியமாய் கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம்னு சொல்றார்.
அப்ப நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் எங்க? அந்த கிருபாசனத்துக்கிட்ட, அந்த சிங்காசனத்துக்கிட்ட நிக்கிற கூட்டம். இது யாருக்கு? இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது முழுக்க முழுக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். இந்த கூட்டம் தான் நம்ம ரகசிய வருகன்னு சொல்றோம். இந்த கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட போக போகுதுன்னு சொல்றோம். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கூட்டம் இந்த 2000 வருஷமாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இருந்த கூட்டம். இவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போகிறார்கள். இப்ப உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட அங்கே போக போகிறோம். இங்க போய் நம்ம அங்க சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். நிறைய பேர் உபத்திரவ காலம் உண்டு, உபத்திரவ காலத்துல சபை போகும்னு சொல்றவங்க, இந்த வசனத்தின்படி சபை இங்க நிக்குது. இவங்க யாருன்னு கேட்டா இங்க ஒரு வசனம் இருக்குது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? இது உபத்திரவ காலத்துல வந்தவங்க இல்ல, மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவங்கன்னா அந்த உபத்திரவத்தை இங்க சொல்லல. ஏன் சொல்லலன்னா, உபத்திரவ காலத்துல வந்த அந்தி கிறிஸ்துவோட கூட்டத்தை நம்ம 15:2 பார்த்துட்டோம். இவர்கள் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் உள்ளாகாமல் அப்படின்னு சொல்லி அவனை ஜெயித்தவர்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. 15:2 அவங்க எங்க நிக்கிறாங்க? கண்ணாடி கடலை நிக்கிறாங்க. அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். அப்ப இவங்க அடைஞ்ச உபத்திரவம் எது? இது எந்த உபத்திரவம் அப்படின்னு கேட்டா, நிறைய பேரு உபத்திரவம்னாலே அந்தி கிறிஸ்து கிட்ட வர உபத்திரவத்தை தான் உபத்திரவம் நினைக்கிறாங்க. சபைகளுக்கு ஒரு உபத்திரவ காலம் இருக்கு. எப்பத்துல இருந்து? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள்ல இருந்து சபை உபத்திரவத்தின் ஊடே தான் கடந்து போகிறது. கவனிங்கள், 2ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனத்துல சிமிர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாகிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இவங்களை பத்தி பேசும் போதெல்லாம் உபத்திரவத்தை பத்தி தான் பேசுறார். சபைக்கு உபத்திரவம் இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவம் இல்லைங்கிறாங்க. சபை எந்த காலத்துல உபத்திரவம் இல்லாம இருந்துச்சு? உபத்திரவம் இல்லாமல் சபை இருந்த காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை அனுபவித்தார். அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பிறகு அவரை பின்பற்றினவர்கள் சிதறி போனார்கள். அவங்கள விரட்டி அடிச்சாங்க எல்லா பக்கத்திலும். கிளாதியன் ராயன் காலத்துல அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நீரோ மன்னன் காலத்தில் ஆரம்பித்து கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் வரைக்கும் சபை மிகுந்த உபத்திரவம். டயக்லேஷன் காலம்லாம் இதான், அந்த 10 நாள் உபத்திரவங்கிறது அந்த காலம் தான். அவர்கள் மரண பரியந்த ஆண்டு உண்மையா இருக்க சொல்றாரு. உபத்திரவத்தில் விடுதலை ஆக்குவேன்னு சொல்ல, மரண பரியந்த உண்மையா இருந்தா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? சாவு உனக்கு உண்டு, நீ உண்மையா இரு அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு சபை உபத்திரவத்துக்கு நடுவில் கடந்து வந்துச்சு. அதற்கு பிறகு மத தலைவருடைய ஆட்சிக்கு கீழே 6ஆம் நூற்றாண்டிலிருந்து மிகப்பெரிய உபத்திரவம். 5 கோடி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எல்லா காலத்திலும் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லைன்னு பைபிள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு எழுதுறாரு. அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டுகள்ல மிஷனரிகள் பட்ட உபத்திரவங்கள், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு காடுகளிலும் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். ஏன் இந்தியாவுக்கு வந்த எத்தனை மிஷனரிகள் வியாதிப்பட்டு செத்து போனார்கள், எத்தனை மிஷனரிகள் அடி வாங்கினார்கள். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பாசிசம், கம்யூனிசம், நாசிசம்னு சொல்லி இசங்கள் தோன்றின போது எத்தனை பெரிய உபத்திரவங்கள் எல்லா நாடுகளிலும். இன்னைக்கும் சபைக்கு உபத்திரவம் உண்டு. ஒன்று சபைக்கு சரீரப்பிரகாரமான உபத்திரவம் உண்டு, இல்லை ஆவிக்குரிய உபத்திரவம் உண்டு. உங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள் இருக்கிறார்கள், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆத்மாவை துக்கப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. எல்லா காலத்திலும் இருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கு. தேவனுக்கென்று நீங்கள் நிற்கும் போது உபத்திரவம் என்பது கர்த்தர் நியமித்து வைத்த ஒரு பாதை. எதுக்குன்னா, அதுல தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும், அதில் தான் நீங்கள் புடமிட்ட புண்ணை போல மாறுவீர்கள், அதில் தான் நீங்கள் நிரூபிக்க முடியும், நீங்கள் நிரூபிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள். உங்கள் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், இடுக்கனான வாசல் வழியே பிரவேசிங்கள். நான் உபத்திரவத்தை விரும்புங்கன்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன், உபத்திரவம் வரும்போது எனக்கு உபத்திரவம் கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. வரும்போது ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்கு நில்லுங்க. அந்த நேரத்தில், அந்த உபத்திரவத்தில், அந்த வனாந்திரத்தில் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு வருவார். அந்த உபத்திரவத்தின் பாதையில நம்மளை கடந்து போக பண்ணும். சபை உபத்திரவத்தின் நடுவில் தான் வரும் எல்லா காலகட்டத்திலும். இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உபத்திரவம் இல்லை, நீங்க உட்கார்ந்துட்டு பேசுற எத்தனை பேரு போய் வளைகுடா நாடுகள்ல நிற்க முடியுமா? மத்திய கிழக்கு நாடுகளில் நிற்க முடியுமா? விடுதலையை ஆராதிக்க முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பரிசுத்தவான்கள் அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சு கம்யூனிஸ்ட் தேசத்துல போய் நிற்க முடியுமா? பர்மால ஆராதிக்க முடியுமா? இன்னைக்கு உட்காந்துட்டு இங்க உட்காந்துட்டு உனக்கு உபத்திரவம் இல்ல, உபத்திரவம் இருந்தெல்லாம் பொய்ன்னு பிரசங்கம் பண்ற ஆட்களை கொண்டு போய் அங்க விடணும். சைனால கொண்டு போய் விட முடியுமா? இன்னைக்கு பகிரங்கமா பேச முடியுமா? அடிச்சு நொறுக்குறான். உபத்திரவம் இல்லையா? உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. சபை உபத்திரவத்தின் ஊடே கடந்து போகும். இப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க அங்க போய் அறிக்கை பண்ணுங்க, உபத்திரவம் இல்லைன்னு அறிக்கை பண்ணுங்க. அங்க இருக்கிறவங்களை பார்த்து சிரிப்பாங்க. நாங்கள் உபத்திரவம் இல்லை அல்ல, நாங்கள் உபத்திரவத்தை சந்தோஷமா எங்கள் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு நடக்குது. ஆனால் அது ஒரு டெம்பரவரி காலம். கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்குவார்.
விடுதலை ஆக்கி அந்த தேசத்தின் இரும்பு கதவுகளை உடைத்து சுவிசேஷம் அதை உடைத்து அங்க விடுதலையை ஆராதிக்க வைப்பார். அதை எல்லா நாடுகளையும் கர்த்தர் பண்றாரு. ரஷ்யாவிலையும் பண்ணாரு, மத்திய கிழக்கு நாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா நாடுகளையும் கர்த்தர் அதை பண்ணுவார். வெறும் உபத்திரவமே வாழ்க்கைன்னு சொல்ல, ஆனால் உபத்திரம் உண்டு. அப்படி இல்ல அப்படின்னு பிரசங்கம் பண்ணா அது பைபிளுக்கு விரோதமான பிரசங்கம். இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் கேட்டு பாருங்க, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை கேட்டு பாருங்க. அவங்க போட்ட ரோட்ல இன்னைக்கு ஜாலியா உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது, உனக்கு உபத்திரமே கிடையாது, நீ அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, நம்ம பரிசுத்தவான்கள் போட்டு வச்ச அந்த உபத்திரவத்தின் பாதையில தான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பவுல் போட்ட அந்த உபத்திரவத்தின் பாதையில தான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பவுல் அன்னைக்கு உபத்திரவத்தின் பாதையில ரோடு போடாம இருந்தா நாம எப்படி இன்னைக்கு வர முடியும்? இன்னைக்கு நமக்கும் அதுக்கேற்ற ஒரு உபத்திரம், இந்த காலகட்டத்துக்குரிய உபத்திரம் நமக்கு உண்டு. அது ஸ்பிரிச்சுவலா இருக்கும், அப்படி இல்லைன்னா பிசிக்கலா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கிராஸ் பண்ணுது. அதனாலதான் வசனம் இங்க சொல்லுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். சிவராசமையின் காலமா இருக்கட்டும், எல்லா காலமா இருக்கட்டும். இன்னும் இருக்கு வெறும் அந்தி கிறிஸ்தின் காலம் மட்டும், அது அந்த காலத்துக்கு ஒரு உபத்திரவம். இந்த காலத்துக்கு நம்ம காலத்துக்கு ஒரு உபத்திரவம். இன்னைக்கும் போய் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல ஊழியர்கள் எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் நம்ம பார்க்கலையா? ஒரிசால பார்க்கலையா? நார்த் இந்தியால பார்க்கலையா? எங்க அங்க இருக்கிற நார்த் இந்தியால இன்னைக்கு ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிற பரிசுத்தவான்களை போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க ஒரு ஊழியத்தை அவர்கள் தொடங்கினார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு உனக்கு உபத்திரவம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன், உபத்திரவம் உங்க வாழ்க்கையில வரும்போது தைரியமாய் அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த உபத்திரவம் உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிற உபத்திரவம். அது ஒரு நாளும் உன்னை விழ பண்ணாது, தாழ பண்ணாது. அதன் நடுவில் கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். அவர்கள் தான் இந்த சிங்காசனத்துல வந்து நிக்கிறாங்க. இந்த சிங்காசனத்தை வந்து நிற்கும் போது அந்த உபத்திரவத்துல உண்மையாய் இருந்தவர்கள், கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் சாட்சியாய் நின்றவர்கள், அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார்கள். இவர்கள் எப்போ வராங்க? இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே அங்கே வந்து நிற்கிறார்கள். அப்போ அந்த காலத்துல நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து வேதம் சொல்லுது, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள். அப்போ மூப்பர்களை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உமக்கே தெரியும். ஏன்? தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு காலம் இது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காலம். அதுதான் சபையினுடைய காலம். சபையின் காலத்திலையும் கர்த்தருக்கென்று வைராகியமாய், நான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரேன், கொஞ்ச நாளா நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சபையிலேயும் 3 வகையான கூட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 1 சுயநீதியை பேசக்கூடியவர்கள், 2 நியாய பிரமாணத்தை பேசக்கூடியவர்கள், 3 கிருபையின் பிரமாணம். கிருபையின் பிரமாணம்னா மெல்கிசேதேக்கின் முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமையை பேசக்கூடியவர்கள். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நடக்கிறவர்கள் தான் இங்க வராங்க. அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்காசனத்துக்கிட்ட, அந்த கிருபாசனத்துக்கிட்ட, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவரும் பிரவேசிக்க கூடாதாக இருந்தது. வேதம் சொல்லுது, வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் உள்ள போயிட்டு வெளியே வந்துருவான். ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியரோ ஒரே தடவை உள்ளே பிரவேசித்தார். உள்ளே பிரவேசித்து அவர் தன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக உள்ளே பிரவேசித்தார். அவர் அங்க போனார். அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் நமக்கு போறதுக்கு ஒரு ரூட் காட்டி இருக்கிறார். ரூட் காட்டி அந்த வழியா தான் நீங்கள் நானும் வர முடியும்னு சொல்லி வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட வாசலை அவர் நமக்கு திறந்து கொடுத்தார். இப்ப எப்படி உள்ள போனோம் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் வழி. இப்ப நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் ஃபாலோ பண்ணுகிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவன். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவன் கிடையாது. இந்த நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மரணத்துக்குள்ளே போகாதபடிக்கு பாதுகாக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மேல் பாதாளத்துக்கு போவீர்கள். இயேசு வரும்போது உங்களை மீட்டுக் கொள்வார். அவர்களுக்கு ஒரு மீட்பு இருந்துச்சு, மற்றவங்களுக்கு மீட்பு கிடையாது. அதனால அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா பாதாளத்துக்கு தான் அவங்க போயிருந்தாங்க, மேல் பாதாளம்ங்கிற இடத்துக்கு. ஆபிரகாம் லாசரு போனாங்க பாத்தீங்களா, அங்கதான் போனாங்க. அதனாலதான் சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார்னு இருக்கு. அங்கதான் அவர் போனார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? வரப்போற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மீட்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும், உங்களை பாதுகாக்கும். அதான் அது செய்யுமே ஒழிய இது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. அதே வேளையில இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எங்க போறோம்? சிங்காசனத்திலே போறோம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா, நம்மளை இயேசு வர வரைக்கும் பாதுகாத்து வச்சிட்டு இருந்துச்சு. தாழ்ந்த பாதாளத்துக்கு போய் விடாம நம்மளை பாதுகாத்து வச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து இப்ப என்ன செய்யறாரு? அந்த பரலோகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்படி? தன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியா. இப்ப அந்த நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான் அந்த வாலிபன் அந்த இடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு, அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு, ஏன்னா வெளியே இருக்கிற வரைக்கும் நித்திய ஜீவன் கிடையாது, அது உள்ள பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இயேசு சொல்றாரு, அவனிடத்துல அன்பு கூர்ந்து ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மனதுருகி ஒரு வார்த்தையை சொல்றாரு, எப்பா நீ இது வரைக்கும் செஞ்சிருக்கிற நியாயப்பிரமாணம் இதெல்லாம் ஓகே,
இது எது வரைக்கும் உன்னை கொண்டு போகும்? உன்னை கண்ணாடி கடல் வரைக்கும் கொண்டு போகும், உன்னை பாதாளம் வரைக்கும் கொண்டு போகும். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். பூமியில் இருக்கிற வரைக்கும் மேல் பாதாளம், நியாய தீர்ப்புல அது கண்ணாடி கடல், அது வரைக்கும் உன்னை கொண்டு போகும். ஆனா நீ கேட்கறது சிங்காசனத்திட்ட போறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. அங்கே நீ போகணும்னா அதுக்கு வேறொரு வழி இருக்கு, இந்த வழியா போக முடியாது. அப்படியா? நாங்க என்ன செய்யணும்? ஏன்னா அவனுக்கு அந்த ரூட், அது வரைக்கும் இயேசு வந்தாதான் அந்த ரூட்டே தெரியும். அது வரைக்கும் அந்த ரூட் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்குல? யாக்கோபுல இருந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாக்கோபே என்ன சொல்றாரு? என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அவர் சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது? அந்த காலத்திலேயே அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? நம்ம பாதாளத்துக்கு போவோம் தான் இருந்துச்சு ஒழிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த பரலோகத்துக்கு போகிற வழி அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, எலியா பரலோகத்துக்கு போனாரு, பழைய ஏற்பாட்டுல வேற யாரும் போகலையே நீங்க சொல்றீங்களே, இயேசு தான் பரலோகத்துக்கு ஃபர்ஸ்ட் போனார்னு பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டுல. ஆனா எலியா போனாரு. நல்லா கவனிச்சுக்கொண்டீங்கன்னா பரலோகங்களே அப்படின்னு இருக்கு வசனம். என்ன சொல்றது? ஹெவன்ஸ் அண்ட் எர்த், பரலோகங்களே அவரை துதியுங்கள். நிறைய ஆண்டவருக்கு நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு. அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை அவர் ஏதோ ஒரு இடத்துல பரலோகத்துல, ஹெவன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. இயேசு சொன்ன பரலோகம் எது? சிங்காசனம் இருக்கிற பிதா இருக்கிற இடத்துக்கு. இப்ப பரதீசின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் இளைப்பாடுறாங்க. அதே மாதிரி பிசாசுக்கு வானத்துல ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல ஒரு இடத்துக்கு போனார். எந்த பரலோகம்? பிதா இருக்கிற பரலோகம் அல்ல. ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு எலியா போயிட்டாருன்னு சொல்லி நான் பரலோகத்துல போய் எலியாவை பார்த்தேன்னு வேற சொல்றாங்க. அது அதை விட அபத்தம். எலியாவை பார்த்தது பத்தில மோசேயும் பார்த்தேன்னு சொல்றாங்க. பைபிள்ல மோசேவும் எலியாவும் பார்த்ததா இருந்தா ஃபர்ஸ்ட் யார் பார்த்திருக்கணும்னா யோவான் தான் பார்த்திருக்கணும். ஏன் யோவான் தான் பார்த்திருக்கணும்னா யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போனவர். இப்ப நம்ம ஆட்கள்லாம் இப்ப 2000 வருஷம் கழிச்சு போறாங்க. அவர் அன்னைக்கே ஃபர்ஸ்டே போயிட்டார், 96லயே போயிட்டார், கிபி 96ல. அப்ப இவர் ஃபர்ஸ்ட் போய் யோவான் தான் ஃபர்ஸ்ட் யாரை பார்த்திருக்கணும்? எலியாவையும் மோசேயும் பார்த்திருக்கணும். அது எப்படி பார்த்திருக்கணும்? பிதாவுக்கு ரைட்லி லெஃப்ட்லி நிக்கிறாங்களாமா. அப்ப 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்துல வீட்டில் நீடித்த ஆயுசு உள்ளவர் பிதாவை பார்த்தேன்னு யோவான் சொல்லும் போது ரைட்லி லெஃப்ட்லி மோசேயை பார்த்திருக்கணும், எலியாவை பார்த்திருக்கணும் இல்லையா? சிங்காசனத்தை சுத்திலும் அவர் என்ன பார்க்கிறாரு? ஒரு வானவில்ல பார்க்கிறாரு இருக்குது. வானவில்ல பார்த்தவர் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கலையா? இவங்க ரெண்டு பேரும் அப்ப எங்க போயிருந்தாங்க? அதுதான் சொல்றேன். தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், தரிசனங்களாக இருக்கட்டும், வெளிப்பாடுகளாக இருக்கட்டும், வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய வசனத்துக்கு ஒத்து போகாத எந்த தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. சொல்லக்கூடியது யாராயிருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் வசனத்துக்கு ஒத்து போகுதா, சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ எலியா பரலோகத்துக்கு போனார்னா எந்த பரலோகத்துக்கு போனாரு? வாசஸ்தலங்கள், இலை பார்க்கிற ஸ்தலம் நிறைய இருக்கு ஆண்டவருக்கு. என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுதான் பரலோகங்களே அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு இடத்துக்கு தான் எலியா போனார். அப்போ இப்போ அந்த சிங்காசனத்துக்கிட்ட போன இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் போறார். அவர் தான் வழியை திறக்கிறார் உள்ள போறதுக்கு. எதுல? தன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக அவர் உள்ளே திறந்து இதுதான்பா ஹெவனுக்கு வரத்துக்கு ரூட், இந்த ரூட் வழியா நீங்க வாங்கன்னு சொல்றாரு. இப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கேட்ட வாலிபனுக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ என்ன செய்ய? இந்த எல்லாவற்றையும் விட்டு விடு. எந்த எல்லாவற்றையும் விட்டு விடு? நியாய பிரமாணத்தின்படி நீ என்னென்னலாம் வச்சிருக்கிற எல்லாத்தையும் விட்டுரு. ஏன்? இந்த நியாய பிரமாணத்தின்படி நீ ஃபாலோ பண்ணிட்டீன்னா நீ எங்க வர முடியாது? நித்திய ஜீவனுக்கு வர முடியாது. இதைத்தான் இன்னைக்கும் சபைகளை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நியாய பிரமாணங்கள் படி நடக்கிற சபை பரலோகத்திற்கு வராது. நியாய பிரமாணத்தை போதிக்கிற சபை பரலோகத்துக்கு வராது. கிருபையின் பிரமாணத்தை போதிக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையை போதிக்கிற சபை மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும். விசுவாசிகளுக்கு சொல்றேன், சபைனா நீங்களும் நானும் தான். விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் கிருபையின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். இன்னும் நியாய பிரமாணத்தை பிடிச்சிட்டு அலையக்கூடாது. இன்னும் நியாய பிரமாண ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆசீர்வாதமும் உண்டு பூமியில இருக்கும் போது. ஆனால் நம்முடைய நோக்கம் கிருபையின் பிரமாணத்தை நோக்கி இருக்கணும். இயேசு தெளிவா சொல்றாரு, இவைகளை விட்டுவிடு, இவைகளை விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது ஒண்ணுதாங்க ரூட். பரலோகத்துல இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிற கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா, கிருபாசனத்தின கிட்டி நெருங்கி சேரணும்னா, சிலுவையை எடுத்துக்கொண்டு நியாய பிரமாணத்தின்படி வந்த ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு கிருபையின் பிரமாண ஆசீர்வாதத்தை நீ சோதரிக்க வேண்டுமானால் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால் மட்டுமே அங்கே போக முடியும். இல்ல விட போக முடியாது. அவ்வளவுதான் ரூட். இதை தவிர வேற ஒரு லைனே கிடையாது. இதுக்கு நீங்க வந்துட்டு கூட வந்து என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு கூட அது இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு அடுத்த ரூட்டு, இந்த ரூட்டை அவர் வந்து மேப் போட்டு கொடுத்துட்டாரு. இது வந்து மேப். அந்த மேப்ல ஃபர்ஸ்ட் அவர் நடந்து காட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த வாலிபன் வந்து கேட்கறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இவர் சொல்றாரு, என் பின்னாடியே வா. சரி ஆண்டவரே, நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க? இப்போ கொல்கத்தாக்கு போயிட்டு இருக்கிறேன். கொல்கத்தாக்கு எதுக்கு போறீங்க? சாவறதுக்கு போறேன். எருசலேமுக்கு போய் கொல்கத்தாக்கு போய் சாவ போறேன். இல்ல, நான் உங்களை வாழ்றதுக்கு தானே வழி கேட்டேன். நீ நித்திய ஜீவனா வாழணும்னா இந்த சரீரத்துல மாம்சத்துல உலகத்துல சாகணும். இங்க செத்தா அங்க வாழலாம். இதான் ரூட்.
இங்க சாகாதவன் அங்க வாழ முடியாது. உன் மாம்சம் சாகாமல் உன்னால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாதுன்னு ஆண்டவர். அப்போ என் மாம்சம் செத்து இருக்கிறதா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன கேட்டாங்க? பலிபடுத்தி இருந்தவங்க பழி வாங்காமல் எப்போது இருப்பீர்? பழி வாங்குதலை பத்தி அவங்க பேசினாங்க. இவங்க யாரு? இவங்க அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போய் அதற்கு பிறகு நான் அந்த முத்திரையை போட மாட்டேன்னு சொன்ன கூட்டம். ஆனா இந்த கூட்டம் யார் தெரியுமா? உபத்திரவப்பட்டாலும் உபத்திரவப்படாவிட்டாலும், ஏன்னா அவங்கள உபத்திரவப்பட்டு தான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்திகிறிஸ்து ஆட்சியில உபத்திரவப்பட்ட பிறகு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேட்டு நாங்க இதை போட மாட்டோம், எங்களுக்கு வேணாம், செத்தாலும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்வோம், கர்த்தருக்கு என்று வைராக்கியமா நிப்போன்னு ஒரு ரத்த சாட்சியா மறிக்கிற கூட்டம். ஆனா இந்த கூட்டம் இருக்குது, இது உபத்திரவத்தை பார்த்து அந்த முடிவு எடுக்கல. எதை பார்த்து முடிவெடுக்கல? இது எதை பார்த்து முடிவெடுக்க தெரியுமா? கிறிஸ்துவை பார்த்து முடிவெடுக்குது. எனக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல, எனக்கு கிறிஸ்து போதும். நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன், நான் அவருக்கு பின்னால் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க விரும்புகிறேன். ஏன்பா, இதான் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்களை அல்ல, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை அல்ல, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்க, அன்னைக்கு அவங்களுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல வஸ்திரத்தை அவங்க துவைக்கல. யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 39 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆபேல் முதல் கொண்டு எல்லார பத்தி இருக்கு. 33, 32, 33 வசனம் என்ன சொல்லுது? பின்னு நான் என்ன சொல்லுவேன், சிம்சோன், யப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவரை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது. அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற ஆபிரகாம் சொல்றாரு, அவர் அதை அல்ல, 16வது வசனத்துல அவர் அதை அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார். இப்ப ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தை அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் மைண்ட்ல இருக்கு அவருக்கு. 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் இருக்கு ஆதியாகமத்துல. அப்ப நியாயப்பிரமாணம் மைண்ட்ல இருக்கு. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் மைண்ட்ல வச்சிருக்கிற ஆபிரகாம் இப்ப சொல்றாரு, இந்த லேண்ட், ஏன்னா அவர் லேண்டை சுதந்திரிச்சிட்டாரு, இந்த லேண்டுக்கு வந்துட்டாரு, கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. அவர் பையன் கேட்டாரு, பேரன் வரைக்கும் பார்த்துட்டாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு. ஏன்னா ஈசாக்கு யாக்கோபு என்னோட கூட கூடாரங்களில் அவன் குடியிருந்தார். அவர் யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு. இப்போ அவருக்கு ஆஸ்தி எப்படி இருக்குது? பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது, எல்லாத்தையும் வந்துருச்சு. இப்ப அவர் சொல்றாரு, தன்னை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு, என்கிட்ட எல்லாம் இருக்கு, இப்ப மொத்தம் என்கிட்ட இருக்கு, நான் தேவையான ஆஸ்தி என்கிட்ட இருக்கு, பசங்க பேர பசங்க வரைக்கும் நான் பார்த்துட்டேன், லேண்ட் ஒரு நாடே என் கையில இருக்கு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? அவன் அதை அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான, அப்ப இது அல்லன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அந்நியரும் பரதேசியும் என்று மோசேயை குறித்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அதே 24, 25 எபிரேயர் 11 இருக்குது. அப்ப இவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் அந்நியரும் பரதேசியும் என்று விட்டு மேன்மையான தேசத்தையே, மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேடினாங்கன்னு இருக்கு. ஆனா 39ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்தமானதை நமக்கென்று முன்பதாகவே நியமித்தார். அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் இவ்வளவு செஞ்சோம் அவங்க அடைய முடியாத அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு நாட்டையே விட்டிருக்கிறார், கானான் தேசத்தையே. அவர் சொல்றாரு, இதை அல்ல, இதை காட்டிலும் பரமதேசம். மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டோடைய ராணியோடைய பையன். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட போஸ்டிங். அதை வேணான்னு உதறி தள்ளிட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, அவரா வாலண்டியரா ஏற்றுக்கொள்கிறார் துன்பத்தை. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? துன்பம் வராது வராது வராதுங்கிறாங்க. அவர் சொல்றார், வாலண்டியரா ஏற்றுக்கொண்டாராம். எதுக்காக தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை அடையணும்னா இதுதான் ரூட், இந்த வழியா தான் போக முடியும். ஆனால் அப்படியே பட்டவர்கள் அப்படி செய்துமே அவர்களால் அதை அடைய முடியலையா? வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் நீங்களும் நானும். புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிச்சு தன் சரீரம் என்கிற திரைச்சலை வழியாக உள்ளே பிரவேசித்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருந்த திரைச்சலை 2ஆக கிழிந்தது. அது வரைக்கும் உள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்த வழி நமக்கு திறந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப அது உள்ள பிரவேசிக்க போறோம். எப்படி பிரவேசிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், என்ன செய்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். அது எப்படி இருந்தாலும் போக முடியும்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன், அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற தேவன் காணக்கூடாத இறைவன். அவர் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்களை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்குது. அப்பேற்பட்டதான ஸ்தலத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் நீ போயிடலான்னு ஒரு பிரசங்கம்னா
அது எப்படி சரி? வசனத்தின் படி வசனம் தெளிவா சொல்லுது, சிலுவை எடுத்துக்கொண்டு வந்து என்னை பின்பற்றி கடவன், அவன்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். சரி, சிலுவை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணணும்? இயேசு சொல்றாரு, அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம்? என் மாம்சம் இந்த இடத்துல செத்துறணும். எந்த இடத்துல செத்துறணும்? அந்த பலிபீடத்துக்கிட்டே செத்துட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்தத்துக்குள்ளேயும் வரும்போது என்னுடைய மாம்சம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? முழுவதுமாக சாகடிக்கப்பட்ட வழி. எனக்குள்ள கர்த்தர் இந்த உலகத்தில் உண்டானக்கூடிய கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாம் அந்த இடத்துல சாகடிக்கப்பட்டு நான் உள்ளே பிரவேசிக்கும் போது மரித்தவனாக, உலகத்துக்கு மரித்தவனாக, கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவனாக, சரீரத்திலே மரித்தவனாக, ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டவனாக நான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி மகா பரிசுத்தத்துல பிரவேசிச்சாரா? மரித்து உள்ளே பிரவேசித்தார். அதே தான் உங்களுக்கு எனக்கு ஒரு சிங்காசனத்துக்கிட்ட, கிருபாசனத்துல கிட்டி நெருங்கி சேரணும்னா எப்படி இருந்தா போக முடியும் பாருங்க. ஏன்னா இதுதான் இருக்கிற டாப் மோஸ்ட் பிளேஸ். அன்னைக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறவன் உள்ளே பிரவேசிக்கணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு போவான். அந்த ரத்தம் அவனை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உள்ள போவான். ஆனா முழுவதுமா பாதுகாக்கிற நம்பிக்கை இருக்குதா? முடியாது, தெரியாது. ஏன்? சில நேரத்தில் கர்த்தர் அவனை அடிச்சிருவாரு. சில ஆசாரிகள் செத்து போவான், அவனை கயிறு கட்டி வெளியே இழுப்பாங்க. அப்படி ஒரு முறை இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவனை ஒரு நேரம் காப்பாத்தும், ஒரு நேரம் காப்பாத்தாது. காரணம், அங்க இருக்கிறவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது ஒரு மாடல். எது? கிருபாசனம் என்பது ஒரு மாடல். அது ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு அதனுடைய ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்கு. சிங்காசனம் அங்க இருக்கு. அதனுடைய ஒரிஜினல் தேவன் அங்க உட்கார்ந்து இருக்க போறாரு. இங்க அவர் பிரசன்ஸ் தான், அவருடைய ஒரிஜினாலிட்டி அங்க இருக்கு. இங்க இப்ப சூரியன் அங்க இருக்கு, அதோட வெளிச்சம் தான் நமக்கு வீசிட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்தையே நம்மளால தாங்க முடியலையே. இதுவே உஷ்ணமா இருக்குதே, கொஞ்சம் கிட்ட போனா உஷ்ணம் எரியுதுங்கிறோம், கத்திரி வெயிலுங்கிறோம். அப்ப அந்த சூரியன் கிட்ட நம்ம போகணும்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால வஸ்திரத்தை போர்த்து கொண்டு மாம்சம் செத்தவனாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஆவியில அந்த சூரிய கதிர்வீச்சுக்கு ஒப்பாக நானும் ஆவியின் கதிர்வீச்சாக மாறும்போது நான் ஒன்றாகி விடும். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகணும். அதனால தான் பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே இதை எப்படி செய்ய முடியும்? இது மனுஷனால முடியாதேன்றாரு. இயேசு சொல்றாரு, ஆமா மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரால முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களை என்னையும் பிரவேசிக்க பண்ணுவதற்கு அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். கிருபையின் உபதேசத்துக்குள்ள நாம் போகணும். இந்த கிருபையின் உபதேசம்னா என்ன? நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் சொல்லுகிறேன். கிருபையின் உபதேசம்னா என்ன? எப்படி இருந்தாலும் உள்ள போறது இல்லைங்க. இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவ்வளவு தூரம் குப்பையும் நஷ்டம் என்று விட்டவர்கள், எல்லாவற்றையும் விட்டு காத்திருந்த அவர்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கு முடியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏன்? அது உள்ள பிரவேசிக்க கூடாது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. எத்தனாயிரம் வருஷம்? 2000 வருஷமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க? மேல் பாதாளத்துல. அந்த இடத்துல இயேசு ஒரு ரூட்டை ஓபன் பண்றார். அந்த ரூட்டை ஓபன் பண்ணி நம்ம கையில கொடுக்கிறார். நம்ம கையில கொடுத்து அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்படி அர்த்தம் என்ன? அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இவங்க என்னதான் படிச்சு பாஸ் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. அவங்களுக்கு அது பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது அப்பேற்பட்டதான ஒரு படிப்பு, அப்பேற்பட்டதான ஒரு இடம். அப்போ அவர்கள் அவ்வளவு தூரம் பரிசுத்தவான்களாக இருந்தும் அவர்களால அந்த இடத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். என்ன? அவர்கள் இருந்த அந்த அளவுக்கு அது உச்சம். எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்க. அந்நியரும் பரதேசியும் என்று சொன்னாங்களாம். ஆரோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தாங்களாம். தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தாங்களாம். அப்படி செஞ்சும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்படுறதை அடையவில்லை. அவங்களால அதை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ உங்களுக்கு எனக்கும் அதை ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் 99 எடுத்து அந்த இடத்தை அடைய முடியல. இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? தன் சரீரம் என்கிற திரைச்சிலை வழியாக அது உள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க ஃபெயில் ஆனாலும் அங்க போனான்னு யார் சொன்னது? நீங்க எப்படி பண்ணாலும் அங்க போலாம், என்ன பாவம் செஞ்சாலும் போலாம். நீங்க இனி செய்ய போற பாவத்துக்கும் பயப்படாதீங்க. இப்ப நிறைய உபதேசம் அப்படி இருக்குது. ஏன்னா தேவன் கிருபை உள்ளார். கிருபைனா அது இல்லைங்க. அவர்கள் அப்படி இருந்தும் அந்த இடம் கிடைக்கவில்லை. நீங்கள் அப்படி இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். காரணம் கிருபை. அதான்
அவர்கள் அப்படி 99 எடுத்து அவங்களுக்கு அது கிடைக்காத சீட்டு. ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் க்ளோஸ்ட் டோர். ஆனா அதே 99 எடுத்தா உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும். ஏன்? கிருபை. அந்த கிருபையினால் நமக்கு அது கிடைக்குது. இப்ப அவங்களுக்கும் கிடைக்கும். வசனம் சொல்லுது, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. இப்ப நாம அந்த ரூட்டுக்குள்ள போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கும் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த கிருபை, இந்த சிங்காசனத்தின் கிருபையா சிங்காசனத்திட்ட நெருங்கி சேர்றோம். அது நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சிங்காசனத்துல நெருங்கி சேர்றதுக்கு மிக முக்கியமானது என்னது? அந்த கம்யூனியன், அந்த சரீரம் என்கிற திரைச்சலை வழியாக. அதனால்தான் இயேசு சொல்றாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணி என் அப்பத்தை புசிக்கிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தமே என்னது? நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தம் என்னது? நகரம். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே, எபிரேயர் 11 இருக்குது. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது அந்த நகரம். ஆனா உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். சிங்காசனத்துக்கிட்ட அங்க போறவன் இரவும் பகலும், வசனம் சொல்லுது, இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. அந்த 7ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசித்து பாருங்க. இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவன் அங்கேயே தான் இருக்க போறான். இரவும் பகலும் அவரை சேவிக்கிறார்கள். அந்த சிங்காசனத்தை விட்டு அவன் வெளியே வர போறதில்லை. அந்த சிங்காசனத்தை சுத்திலும் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டம். ஒருவேளை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஏன் இஸ்ரவேலர்ல இருக்கக்கூடாதா? இருக்க முடியாது. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்றது? 9ஆம் வசனம், சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஒருவரும் எண்ணக்கூடாத ஒரு கூட்டம் இருக்குமா? தேவன் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கிறார். எண்ணாகமன்னு ஒரு புஸ்தகமே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கவுண்ட் இருக்குது. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கவுண்ட்லெஸ். இதுதான் 2000 வருஷமா கர்த்தர் சம்பாதிச்ச கூட்டம். இது வரைக்கும் இந்த 2000 வருஷமா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து உபத்திரவப்பட்டு பாடுபட்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக சிலுவை சுமந்து தங்களை தாங்களே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து வந்த அந்த கூட்டம் உயிர்த்து அவரோடு கூட அங்க நிக்க போகுது. அவங்க தான் இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற கூட்டம். இரவும் பகலும் அவரை சேர்க்க போகிறார்கள். இதுதான் வசனம் சொல்லுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். இதை ஒன்ன நம்பித்தாங்க அவங்க எல்லாரும் ஓடினாங்க. இது மகா மேன்மை அணைப்பு. இதுதான் டாப் மோஸ்ட் பிளேஸ். பிதாவுக்கு அடுத்து சிங்காசனத்துக்கிட்ட நிக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கிடைக்குது. யோசிச்சு பாருங்களேன். முகமுகமாய் நான் மோசையோடு கூட பேசுகிறேன். முகமுகமாய் நான் மோசையோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் சொல்றார். ஆனா அந்த மோசே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் உங்களோட மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. அப்ப இவர் சொல்றாரு, மோசே கேட்ட மகிமை எதுனா இப்ப நம்ம போய் பார்க்கிறோமே இந்த மகிமை. மோசே கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒருவனும் ஒரு காலம் பார்க்க முடியாதுப்பா, கண்டவன் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனா நீ என்ன செஞ்சிட்ட? அதை என்கிட்ட கேட்டுட்ட. கேட்டதுனால நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி சொல்றேன்? எங்கிட்ட ஒரு கண்மலை இருக்கு, அதுக்கு ஒரு வெடிப்பு இருக்கு. அந்த வெடிப்புல உன்னை கொண்டு போய் வைப்பேன். கண்மலை வெடிப்புனா என்னங்க? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை எப்ப வெடிச்சிச்சு? எப்போ ஒரு தடவை சிலுவையில் அறையப்பட்டதோ, எப்போ ஒரு தடவை கண்மலையை அடிச்சாங்களோ அப்ப வந்த வெடிப்பு அது. அந்த வெடிப்புல இருந்தா தண்ணி வந்துச்சு. அந்த வெடிப்பு பாடுகளுக்கு. கண்மலை அடின்னு ஆண்டவர் சொன்னாரு மோசே. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த சிலுவையில இஸ்ரவேலர்கள் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அது பாடு, இயேசு கிறிஸ்துவின் பாடு. அது வழியாக ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். அதனால வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இது எங்க இருக்கு? யாத்திராகமத்தில் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அப்ப அந்த கண்மலையை ஒரு தடவை அடிக்க சொன்னார். அடிச்ச உடனே தண்ணி வந்துச்சு. இப்ப அந்த வெடிப்பு இருக்கு. இப்ப இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உம்முடைய முழு மகிமையை பார்க்கணும், என்ன செய்யலாம்? நீ ஒரு கண்மலையை அடிச்சல்ல, அந்த கண்மலையை அடிச்சதுனால ஒரு வெடிப்பு இருக்கு. அந்த கிறிஸ்துவினுடைய பாடு, அவைகளுக்கு நடுவுல போய் நீ தங்கிரு. அங்க பாடுகளுக்கு மத்தியில நீ உட்கார்ந்துட்டீனா, நான் கிராஸ் பண்ணும்போது நீ என்ன பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவத்தின் வழியாக, திரைச்சீலை வழியாக, தன் சரீரம் என்கிற திரைச்சீலின் வழியாக நீ உள்ளே வந்தினா, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான பிரசன்னத்தை நீ பார்க்க முடியும். என்ன ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. எங்க இருக்கு அந்த வெளிப்பாடு பாருங்க. இப்ப அந்த வெளிப்பாடுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு யாரு? மோசே. அங்க உட்கார்ந்துகிட்ட உடனே என் கரத்தால் உன்னை மூடுவேன். ஏன் உன்னை மூடுவேன்? கரத்தால் மூடாம நேரா தரிசிக்கிறது அவங்க தான். யாரு? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இப்போ
ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். யோவான் சொல்றாரு, அப்போ சொல்றாரு, சிங்காசனத்துல நீடித்த ஆயுசுல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த. இப்ப எந்த ஒரு கண்மலை வெடிப்பு கிடையாது, எந்த கையும் மறைக்கல, நேரா பார்க்கிறார். ஏன் இவரால பார்க்க முடிச்சு, அவரால பார்க்க முடியல? அது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் முன்பதாகவே வைத்தார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மகா மேன்மை. நாம தான் போய் அவரை நேரா பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மோசே கேட்டுட்டாரு, அவருக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு. கண்மலை அடிக்கப்பட்டு இயேசு அடிக்கப்பட்ட அந்த வெடிப்புக்குள்ள போய் நீ உட்கார்ந்துக்கிட்டீனா அங்க ஒரு கரத்தை வச்சு மூடுவேன், என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்ப. அதோட அர்த்தம் என்ன? என்னுடைய மறுபக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்ன தெரியுமா? நான் எரிச்சல் உள்ள தேவன். நான் ஒரு பக்கம் என்னை பார்க்கிறவன் செத்து போவான். என்னோட இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதான் பின்னாடி வரப்போற இயேசு. அதை பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்வான். ஒரு பக்கம் பார்த்தா நான் சாவடிக்கிற தேவன், அதாவது எரிச்சல் உள்ள தேவன். நான் ஒருவரும் காணக்கூடாத இறைவன். இன்னொரு பக்கம் இருக்கு, காணக்கூடிய பக்கம் ஒன்று இருக்கு. அதை பாரு. அது யாரு? அதான் கிருபையின் தேவன். அதனாலதான் அந்த இடத்துல மோசே கிட்ட சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ, எவன் மேல் தயவா இருக்க. அந்த இடத்துல வசனம் அழகா வசனம் சொல்வாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். அந்த பகுதியை தான் மோசே பார்த்தார். இப்ப நமக்கு அதை ஒரிஜினலா பார்க்க போறோம். அது அவருடைய மாடல், அதோட ஒரிஜினாலிட்டியை நம்ம பார்க்க போறோம். சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று எப்படி யோவான் ஆவிக்குள்ளான பிறகு அதை பார்த்தாரோ, நீங்கள் நானும் முழு மாம்சம் ஒளிந்து ஆவிக்குள்ளான பிறகு அதை பார்க்க போறோம். எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். இப்ப நாம அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரும்போது, அதான் நான் சொல்லுவேன், 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்தார். ஆனால் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்துல இவர் ஆவிக்குள்ளாகிறார். பரிசுத்தாவி நமக்குள்ள வரத்துக்கும் நாம பரிசுத்தாவிக்குள்ள போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆவியானவர் உள்ளே வரும்போது இவர்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். இவங்களோட பேசக்கூடிய அந்த பாஷைகளை, பற்பல பாஷைகளை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனா இவர் ஆவிக்குள்ள போகும்போது இவர் பேசுறதை யாரும் பார்க்கல, கர்த்தர் பேசுறதை இவர் கேட்டாரு, கர்த்தருடைய மகிமை இவர் பார்த்தார். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன? உன் மாம்சம் சாகடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கண்கள், சிந்தனைகள், பேச்சு, பார்வை, செய்க, நடக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிலுவையில் அறையப்பட்டு நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது நான் தேவனை தரிசிக்கிறவனாய் மாறுகிறேன். அதோடைய அடுத்த லெவல் என்ன தெரியுங்களா? தேவ சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறுகிறேன். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும் போது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அவர் முகத்தின் மேல் பிரகாசித்தது. இப்போ கர்த்தருடைய முகமே உன்னுடைய சாயலாய் மாறப்போகிறது. அது கொஞ்ச நேரம் அவர் இருந்தாரு, அதனால அந்த சாயல் அவர் மேல அந்த மகிமை, அந்த பிரகாசம் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. இரவும் பகலும் அவருக்கு முன்னாடி நிக்க போறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறும்போது அவர் எப்படி அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறாரோ, நாமும் இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நிக்க போகிறோம். இது ஒரு மகா மேன்மையான அழைப்பு, இது ஒரு மகா மேன்மையான ஆசீர்வாதம். இதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வராததுனால அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அப்ப அதை பெற்றுக்கொண்டதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஓடணும், எந்த அளவுக்கு நம்ம அந்த வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு பின்னாடி, நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுல கொஞ்ச நேரம் ஆண்டவர் கொடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு வரோம், ஒரு 2 மணி நேரம், அதுலயும் உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறோம். இப்ப அப்படி இல்லை. இந்த 7 நாளும் தேவனை ஆராதிக்கிறவர்களா ஒவ்வொரு நிமிஷமும். அதான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். நம்ம ஆதியாகமம் 5 வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு கொஞ்சம் உலக வாழ்க்கையும் பார்த்திருக்கிறார். நாம உலக வாழ்க்கையில சஞ்சரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆவிக்குரிய வேலையை பார்க்கிறோம். உலக வேலையிலே சஞ்சரிச்சுட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு கொடுத்தா அது நியாயப்பிரமாணம். கர்த்தரோடைய சஞ்சரிச்சுக்கிட்டு கொஞ்சம் உலகத்துக்கு கொடுத்தா அதான் கிருபையின் பிரமாணம். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதான் உங்களுக்கு கடைசி கேள்வி. இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓட போறீங்களா? இந்த முடிவு காலம் வந்துருச்சு, நமக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. இனி ஒரு காலங்கள் மோசமா தான் இருக்கும். இனி ஆண்டவர் அடுத்த காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போறார் நமக்கு. ஆனால் எப்போ வேணாலும் கிறிஸ்துவனுடைய வருகை வரும். இந்த வருகைக்கு நாம எப்படி ஆயத்தப்பட்டிருக்கிறோம்? சிங்காசனத்துக்கிட்ட போறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இல்ல கண்ணாடி கடல்கிட்ட நிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இல்ல பலிபீடத்துக்கிட்ட நிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த 3 இடத்துல எங்க நிக்க போறோம்? நான் நேற்று சொன்னதை திருப்பி நான் சொல்றேன். இந்த 3 கூட்டமும் சபையில இருக்கும். இந்த 3 கூட்டமும் சபைக்குள்ள இருக்கும். இந்த 3 கூட்டமும் சபைக்குள்ள இருந்து ஒண்ணு
சுயநீதி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒண்ணு நியாயப்பிரமாணம் பேசிட்டு இருக்கோம், ஒண்ணு மாத்திரம் சிலுவை சுமந்து கொண்டு நான் கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பேன், ஒரு நாள் வரும் அவர் என்னை அழைத்து கொண்டு போவார்னு ஓடும். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனாலதான் வசனம் சொல்றது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். இடுக்கனான வாசல் தான், பரலோகத்துக்கு போகிற வாசல் விசாலமானது கிடையாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது ஈஸியானது கிடையாது. தெளிவா பைபிள்ல இருக்கு. இப்போ எது ஈஸி? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றது ஈஸி. அதனால அதையே போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிருபையின் பிரமாணம் மாதிரி போதிப்பாங்க, இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. நாம ஆர்கியூமெண்ட்டுக்கு போல, நாம சொல்றது ஒண்ணுதான், இது சத்தியம். உங்கள் இருதயங்களை கர்த்தர் திறப்பார். ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு, என்ன தெரியுமா? நீங்க என்னதான் பேசினாலும், என்னதான் வேத வாக்கியங்களை அப்படியே புட்டு புட்டு வச்சா கூட, ஆவியானவர் இருதயத்தை திறக்காம அது உள்ளே போகாது. லூக்கா 24 நம்ம வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் அவர்கள் இருதயங்களை திறந்தார், தேவன் அவர்களை இருதயங்களை திறந்தார்னு இருக்கு. அது மாதிரிதான் இந்த நித்திய ஜீவனை சோதரிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் இருதயங்கள் திறக்கும், அங்கே அந்த வசனங்கள் போகும். அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்கலனா அவங்களுக்கு அது போகாது, அவங்க ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. சோ நாம வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு ஏற்றது அல்ல, விட்டு. நான் இப்ப கூட சொல்றேன், கமெண்ட்ஸ்ல கூட வாக்குவாதம் எல்லாம் பண்ணாது. ஒரு சிலர்லாம் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அவங்க அதுக்குனே வராங்க. டோன்ட் பாதர் அபவுட் எனிபடி. நாம இங்க வந்தது வேதத்தை படிக்கவும், கிறிஸ்துவின் சாயலா மாறவும், பரலோகத்துக்கு போகவும், அந்த வேலையை மட்டும் செய்வோம். மற்றபடி நாம இதை பத்தி எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். உலகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, தேவனோட சஞ்சரிங்க. அதுக்கு நடுவுல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக வேலையை பாருங்க. அந்த வேலையை பார்க்கணும், ஆண்டவர் பார்க்க வேணாம்னு சொல்லல, உலக வேலையை பார்க்கணும். எப்போ? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அதை பார்க்கணும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கு, ஆனா பேழையை கட்டினான். 100 வருஷம் அவன் தேவனோட சஞ்சரிக்கிறான்னு சொல்லி ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பேழையை கட்ட முடியாத நேரம் இல்லைன்னு சொல்லல. அவன் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு பேழையும் கட்டினான். அதே மாதிரிதான் உங்களையும் சொல்றேன், தேவனோட சஞ்சரித்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். அதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூடவே உலக வேலையை பாருங்க, குடும்பத்தை பத்திரமா பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஆனால் தேவனோட சஞ்சரிக்கிறது நிக்கவே கூடாது. அந்த கூட்டம் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். மாம்சம் மரித்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிற வாஞ்சையோடு காத்திருக்கிறவங்க தான் இந்த சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க முடியும். நாம ஜெபிக்க போகிறோம். நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களுக்கு நாம் போக போகிறோம். ஆதி முதல் கொண்டு நியமிக்கப்பட்டது வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்தது. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆதியிலிருந்து நியமித்து வைத்த அந்த மகா மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக எவர்களை முன்குறித்தீரோ எவர்களை அழைத்தீரோ, முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறேன். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறேன். எவர்களை நீதிமானாக்கினீரோ அவரை மகிமைப்படுத்த போகிறேன். அந்த காலங்கள் வந்துகிட்டு இருக்குதுப்பா. ஆண்டவரே, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் எங்களுக்கு பாத்திரமானவைகள் அல்ல. எங்களுக்கு பாத்திரம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய பாத்திரம் நீங்க மட்டும்தான். எங்களுடைய தேவை நீங்க மட்டும்தான். உங்க வாக்கு தத்தம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்தம் நித்திய ஜீவன் அளிப்பது, அது மட்டும்தான் எங்களுடைய வாஞ்ச விருப்பம் எல்லாம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய மகிமையுள்ள கர்த்தர் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லப்பா, அதன்படி செய்கிறவர்களாய் மாத்திரம். எவருடைய இருதயத்தை திறந்திருக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே இந்த வசனங்கள் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்